குறைந்த பொருட்களோடு வாழுங்கள் எங்களுக்கு சொல்லலாமா சாமி? ஆழ்ந்து கேளுங்கள். உள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து, நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தேடிச் செல்லவில்லை. நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே. நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது. நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே. இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி, கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே. மற்றவை எல்லாம் பரம் மட்டும்தான் நான் தேடி அடைந்தேன். மற்றவை எல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள். இந்த 17 நாட்கள் வாழ்ந்து பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் பணம், சொத்துக்கள், அதிகாரம், இதை சார்ந்து உங்களை எடை போடுகின்ற இந்த பழக்கத்தை விடுங்கள். ஒரு பொருளால் உங்கள் உயிருக்கு மரியாதை வருவதில்லை. உயிரிலே உயிர் படைந்தவர்கள் தொட்ட பொருளுக்கு கூட மரியாதை வந்து விடுகின்றது. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.